அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். புத்திகெட்ட ராசாவுக்கு மதிகெட்ட மந்திரின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படிப்பட்ட புத்திகெட்ட ராசாவையும் மதிகெட்ட மந்திரியும் தான் இந்த கதையில் நாம் சந்திக்க போகிறோம். கதையோட தலைப்பு போரும் அமைதியும். சூரவர்மங்கிற மன்னனுக்கு தான் சக்கரவர்த்தி ஆகணுங்கிற ஆசை உண்டாச்சு. அதைய தன்னோட மந்திரியான சாந்தசீரர்கிட்ட சொன்னான். மந்திரியோ, அரசே, சக்கரவர்த்தி ஆகணும்னா நிறைய நாடுகள் கூட போர் தொடுக்கணும். போர் செய்கிறதுனால பொருள் சேதம் உயிர் சேதம் மட்டும் இல்லாமல் மானமும் போயிடும். போரால் நாடே பாலடைஞ்சு போகும். அதனால் போருக்கு செலவிடுறத நாட்டோட நல்லதுக்காக செலவிடுங்க அப்படின்னு அறிவுரை சொன்னார். சூரவர்மனதுக்கு, மந்திரியாரே, நான் பல நாடுகளை வென்று சக்கரவர்த்தியானா எனக்கு எவ்வளவு பெருமை. எனக்கு அந்த மன்னர்களெல்லாம் கப்பம் கட்டுவாங்க. அப்போ ஏராளமான பணம் நம்மக்கிட்ட வந்து சேரும். அதனால் நம்ம நாட்டையும் செழிப்பாக விளங்க செய்யலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் சூரவர்மனுக்கு மந்திரியோட அறிவுரை பிடிக்கல. அதனால் அவரை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிட்டு தன்னோட போக்குக்கு அனுசரணையாக போகிற பலவீரன்கிறவனை தன்னோட மந்திரியாக்கிட்டான். பலவீர ரொம்ப நாளாகவே தான் அந்த நாட்டோட மன்னனாகிடணும் அப்படிங்கிற ஆசை கொண்டிருந்தான். அவனுக்கு இப்போ சரியான வாய்ப்பு கிடச்சி போச்சு. ஒரு நாள் பலவீர சூரவர்மன் கிட்ட, மன்னா, நீங்கள் சக்கரவர்த்தி ஆகணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற படைகள் எல்லாம் போதாது. மற்ற அரசர்கள்கிட்ட நம்மளை விட அதிக பலமுள்ள படைகள் இருக்குது. அவங்களையெல்லாம் வெல்லணும்னா நம்மளுக்கு அபூர்வமான சக்தி வேணும். அது தவ வலிமை கொண்டவர்களுடைய தயவால் தான் கிடைக்கும். நம்ம நாட்டு எல்லையில் பைரவமலை இருக்குது. அங்கே தவம் செய்கிற பைரவர்கிட்ட நீங்கள் அபூர்வ சக்தியை கேட்டு பெறலாம் அப்படின்னு சொன்னான். பைரவ மலையில் வாழற பைரவன் ஒரு ராட்சசன். அவனால் அந்த மலையில் தான் வாழ முடியும். வேறு எந்த ஒரு நாட்டிலும் அடியெடுத்து வைக்கணும்னா அதுக்கு அந்த நாட்டு அரசங்கிட்ட அனுமதி பெற்றாதான் முடியுங்கிற சாபம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால் அவனுக்கு பயந்து யாருமே அந்த ராட்சசன் வாழற மலைக்கு போகிறதில்ல. பலவீரன் சொன்னதை கேட்ட சூரவர்மன், அந்த பைரவன் ஒரு ராட்சசன்னு தானே எல்லாரும் சொல்லுறாங்க, நீயோ முனிவர்னு சொல்லறியே அப்படின்னு கேட்டான். பலவீரனதுக்கு, மன்னா, எல்லாரும் அங்கே வந்து தமக்கு அரிய சக்திகளை கேட்டு நச்சரிப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக அவர் தான் ராட்சசன்னு சொல்லி தன்னோட உருவத்தையும் ராட்சசன் மாதிரி மாற்றிட்டு இருக்காரு. இந்த ரகசியத்தை எனக்கு அவரோட பிரதம சீடர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னான். பலவீரன் சூரவர்மனை பைரவ மலைக்கு போக சொன்னது அவனை ஒழிக்கத்தான். பைரவ மலைக்கு போனால் ராட்சசன் சூரவர்மனை பிடிச்சு விழுங்கிடுவான். அதுக்கப்புறமா தானே அந்த நாட்டோட மன்னனாகிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அவன் அப்படி சொன்னான். சூரவர்மனும் பலவீரனை நம்பி தன்னோட ஆட்சியை பலவீரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு பைரவ மலைக்கு போனான். பலவீரன் நாடு தனக்கு கிடைச்சிட்டதால மகிழ்ந்து போனான். பைரவ மலைக்கு போனால் சூரவர்மன் ராட்சசனுக்கு இரையாகிடுவான் அப்படிங்கிறது தான் அவனோட நினப்பு. சூரவர்மனும் ரொம்ப சிரமப்பட்டு பைரவ மலை மேலே ஏறினான். அவன் ரொம்பவும் களைச்சி போனதுனால ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இளைப்பாருனான். அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு ராட்சசன் குதிச்சு அவனை விழுங்கிறதுக்கு போகிறது மாதிரி பயங்கரமாக தன்னோட கண்களை உருட்டி பார்த்தான். சூரவர்மனும் பைரவன் ஒரு சக்தி வாய்ந்த முனிவர்னு பலவீரன் சொன்னதை நம்பித்தானே அங்கே வந்தான். அதனால் அவன் ராட்சசனை பார்த்து பயப்படாம, மாமுனிவரே, நான் இந்த மலையை அடுத்திருக்கிற நாட்டோட மன்னன். என்னோட பேர் சூரவர்மன். நீங்கள் இந்த கோர ரூபத்தை விட்டு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பணிவோடு வணங்கினான். அதை கேட்ட ராட்சசன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அட, பைரவனான ராட்சசன் நான், என்ன நீ முனிவர்னா நினைக்கிற? நீ எனக்கு உணவாக வேண்டியவனே. நீ அரசன்கிறதுனால உன்னை ஒரு நிபந்தனையின் பேரில் விட்டு விடுற. நீ என்ன உன்னுடைய மந்திரியாக்கிட்டு உன்னோட நாட்டுக்கு அழைச்சிட்டு போ. என்னோட ஆலோசனை படித்தான் நீ நடக்கணும். ஒருவேளை இதுக்கு நீ சம்மதிக்கலைன்னா உன்னை நான் இப்போவே விழுங்க போகிறேன்னு சொன்னான். இதை கேட்ட சூரவர்மனுக்கு என்ன செய்யறதுனே தெரியலை. பைரவன் முனிவர் இல்லை, ஒரு ராட்சசன் தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு ராட்சசன் தனக்கு மந்திரியாக இருக்கிற விஷயம் மற்ற நாட்டு மன்னர்களுக்கு தெரிஞ்சா கதி கலங்கி போவாங்களே. மன்னன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராட்சசன் குறுக்கிட்டு, சட்டன்னு உன்னோட முடிவை சொல்லு, எனக்கு ஒரே பசியாக இருக்குது அப்படின்னு பயமுறுத்தினான். சூரவர்மன் அதுக்கு, சரி உன் மாதிரியானவன் எனக்கு மந்திரியாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால்
உன்னை இந்த ராட்சச உருவத்தில் அழைச்சிட்டு போகிறது சரியானதா யோசிக்கிறேன்னு சொன்னான். ராட்சசனும், மன்னா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் விரும்புகிற உருவத்தை என்னால் எடுக்க முடியும், சாதாரணமான மனித உருவத்தில் உன் கூட நான் வரேன் அப்படின்னு சொன்னான். சூரவர்மன் ராட்சசங்கிட்ட, சரி உன்னோட நிபந்தனையை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் உனக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கிறதா சொன்னாங்களே அப்படின்னு கேட்டான். பைரவன் அதுக்கு, ஆமாம், நான் பைரவ மலையில் தான் இருந்தாகணும், அதை விட்டு எந்த நாட்டிலோ அந்த நாட்டு அரசனுடைய அனுமதி இல்லாமல் அடியெடுத்து வைக்க முடியாது, மீறி வச்சா என்னோட தலை வெடித்து இறந்து போயிடுவேன். நீ என்ன உன்னோட மந்திரியாக்கி உன்னோட அழைச்சிட்டு போகிறதுனால இப்போ எனக்கு உன்னோட அனுமதி கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். பைரவனை தன் கூட அழைச்சிட்டு போகிறதுனால தனக்கு பல நன்மைகள் உண்டுன்னு, அவனால் தனக்கு எந்த அபாயமும் இல்லைன்னு சூரவர்மன் நினச்சான். அது மட்டும் இல்லை, அவனோட உதவியால் சீக்கிரமாகவே சக்கரவர்த்தியாகவும் ஆகிடலாமே அப்படின்னு நினச்சான். சூரவர்மன் ராட்சசங்கிட்ட, சரி கிளம்பு அப்படின்னு சொன்னான். உடனே பைரவன் சாதாரண மனிதன் போல ஆகி அவங்க கூட போனான். 2 பேரும் தலைநகரத்தை அடைஞ்சாங்க. அப்போ பலவீரன் சூரவர்மன் இறந்துட்டான் அப்படின்னு அறிவித்து தானே மன்னன்னு மகுடாபிஷேகம் செஞ்சு கொள்ள ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தான். சூரவர்மன் உயிரோடு திரும்பி வந்ததை பார்த்துட்டு அவன் அப்படியே மலைச்சு போனான். சூரவர்மன் கோபமா, அடே துரோகி, உன்னோட இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ பைரவன் குறுக்கிட்டு, அரசே, இன்னையிலிருந்து நீங்கள் ஒருவனை குற்றவாளின்னு அறிவிச்சா மட்டும் போதும், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன். இவன் ராஜதுரோகி, இவனுக்கு என்ன தண்டனைன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ராட்சச உருவத்தை எடுத்து பலவீரனை பிடிச்சு தன்னுடைய வாயில் போட்டு விழுங்கிட்டான். அந்த பயங்கரமான காட்சியை பார்த்து அரச சபையில் இருந்தவங்க எல்லாம் நடுநடுங்குனாங்க. பைரவன் பலவீரனை விழுங்கியதுக்கப்புறமா சாதாரண மனிதனாக ஆகிட்டான். சூரவர்மனே அந்த பயங்கரத்தை பார்த்து வெளவெளத்து போனான். அன்னையிலிருந்து எந்த ஒரு சின்ன குற்றம் செய்கிறவனையும் மன்னன் குற்றவாளின்னு சொன்னதும் பைரவன் அவனை பிடிச்சு விழுங்கினான். இதனால் மக்கள் எல்லாம் பயந்து குற்றமே புரியாமல் இருந்தாங்க. அப்படி தங்களுக்குள்ளே ஏதாச்சும் தகராறு இருந்தாலும் அவங்க அரசன் வரைக்கும் அதை கொண்டு போகாமல் தமக்குள்ளேயே பஞ்சாயத்து பேசி தீர்த்து கொள்ள தொடங்கினாங்க. இப்படி மக்கள் எல்லாம் தம்மோட வழக்குகளை அரச சபைக்கு கொண்டு வராமல் போனதுனால ராட்சசனுக்கு உணவே கிடைக்கல. அவனால் இந்த நிலையை ஏற்றுக்க முடியலை. அதனால் தனக்கு உணவு கிடைக்கிறதுக்காக குற்றம் புரிஞ்ச மக்களை கண்டுபிடிச்சு விழுங்கணும்னு அவன் நினச்சான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சுது. பைரவன் மன்னன் கிட்ட, மக்கள் குற்றம் புரியாமல் போனால் எனக்கு ஆகாரமே கிடைக்காம போயிடும், மக்கள் எல்லாம் பயந்து அரச சபைக்கு வழக்குகளை கொண்டு வரதே இல்லை, அதனால் நாமளே போய் யார் யார் குற்றங்கள் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம், நீ அவங்கள குற்றவாளின்னு அறிவித்ததோ அவங்கள நான் விழுங்கி என்னுடைய பசியை போக்கிக்கிற அப்படின்னு சொன்னான். சூரவர்மனுக்கு அது சரின்னு தோன்றலை. அவன் பைரவன்கிட்ட, இங்கே பாரு, உனக்கு உணவு தானே வேணும், இதுக்கு நான் இதை விட சிறந்த வழி ஒன்று சொல்லுறேன். நாம் அண்டை நாடுகள் மேலே படையெடுத்து போவோம், போரில் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம், நம்ம சிறைப்பிடித்து வைக்கிற எதிரியான வீரர்களை நீ தினமும் ஒருத்தனா விழுங்கி உன்னோட பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அது சரியான யோசனைன்னு ராட்சசனும் ஏற்றுக்கிட்டான். சூரவர்மன் அண்டை நாட்டு மேலே போர் பிரகடனம் செஞ்சு படைகளை கொண்டு போனான். அவனோட படையில் பனைமர உயர ராட்சசன் இருக்கிறத பார்த்துட்டு எதிரி படை பயந்து போச்சு. தன்னுடைய எல்லையிலிருந்து அந்த மன்னன் சூரவர்மனுடைய படைகளை அவனோட எல்லையில் இருக்கிறப்பவே பார்த்துட்டான். அப்போ அவனுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அதனால் அந்த மன்னன் தன்னோட படைகளை பின்வாங்க சொல்லிட்டு தானும் போயிட்டான். அதை பார்த்த சூரவர்மன் பலமாக சிரிச்சு, ஹஹஹா, பயந்து ஓடுறான் பாரு, நாம் நம்முடைய எல்லையை கடந்து அவனோட நாட்டில் புகுந்து அவனை துரத்துவோம் அப்படின்னு சொன்னான். அந்த சமயத்தில் அவனோட முந்தைய மந்திரி சாந்தசீலர் அங்கே வந்தார். அவர் சூரவர்மனை பார்த்து, அரசே, நீங்கள் எல்லை தாண்டி போனால் உங்களுக்கு தோல்விதான், ஏன்னா அண்டை நாட்டு மன்னன் உங்கள் கூட இருக்கிற ராட்சசன் பைரவன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நீங்கள் பைரவன் கூட அந்த நாட்டுக்குள்ளே போனீங்கன்னா பைரவன் செத்து போயிடுவான், ஏன்னா அவனுக்கு அந்த நாட்டில் நுழைய அந்த நாட்டு மன்னனோட அனுமதி இல்லையே, நீங்கள் உங்களுடைய படைகளை கொண்டு அண்டை நாட்டு மன்னனை தோற்கடிக்க முடியாது, அந்த மன்னன் தந்திரமாக பைரவனை ஒழிச்சு உங்களை தோற்கடிக்கிறதுக்காகத்தான் இப்படி பின்வாங்கி இருக்கான்னு சொன்னான். அப்போதான் சூரவர்மனுக்கு தன்னோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுது.
அயல் நாடுகளை வெல்ல பைரவனுடைய உதவியை பெற முடியாதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் யோசிக்கிறத பார்த்த சாந்தசீலர், மன்னா, இதுக்கு ஒரே வழி, பைரவனை நாடு கடத்தி விட்டதா அறிவிச்சிடுங்க. அதனால் அவன் தங்களுடைய அனுமதி இல்லாமல் தங்களுடைய நாட்டில் இருக்கிறாங்கிற நிலைமை ஏற்பட்டு அவன் இறந்து போயிடுவான். நாடுகளை வெல்ல நினைக்கிற ஆசையை விட்டுடுங்க. நான் முன்னாடி சொன்னது மாதிரி படையெடுப்புகளுக்காக செலவு செய்ய போகிற பணத்தை மக்களோட நலனுக்காக செலவிடுங்க. அப்போ உயிர் சேதமும் ஏற்படாது, நாடும் முன்னேறுன்னு சொன்னார். சூரவர்மனும் பைரவனை அழைச்சு, இங்கே பாரு, நான் உன்னை நாடு கடத்திட்டேன்னு சொன்னான். அவன் பயந்து போய் மறு வினாடியே மாயமாக மறைஞ்சான். அவன் தன்னோட உறைவிடமான பைரவ மலைக்கு போய் இருந்துட்டான். அவனால் இனி அந்த நாட்டில் அடியெடுத்து வைக்க முடியாது. பைரவன் போனதுனால மகிழ்ந்து போன சூரவர்மன் சாந்தசீலர்கிட்ட, நான் ரொம்ப பேராசைப்பட்டு தங்களை பதவியிலிருந்து விலக்குனேன். நீங்களே இனி எனக்கு மந்திரியாக இருந்து வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டுனான். சாந்தசீலரும், சரி சரி, ராட்சச பலத்தால் எதையும் சாதிக்க முடியாது, அன்பினால் அமைதியோடு சுகமாக வாழலாங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி மந்திரி பதவியை ஏற்றுக்கிட்டாரு. போரும் அமைதியுங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.